புல்லு வெட்ட கூட ஆள் இல்லை. இப்போ தான் நான் வெளியே கேட்டேன், 10 கோடி ரூபா அவர் வந்த பிறகு எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் திரைப்படக் கல்லூரிக்கு சாங்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு தகவல் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து வந்த திரைப்படக் கல்லூரியில் தான் புலன் விசாரணையிலிருந்து, ஊமை வெளிகளிலிருந்து தமிழ் சினிமாவை மலர்ச்சி ஏற்படுத்துகிற அந்த உலகம் வந்துச்சு. அது அப்படியே மண்டி போய் கிடந்துச்சு. அப்படியே புதர் மண்டி போய் கிடந்த ஒரு இடத்துல போய் இன்றைய விழாநாயகன் பாரதியை என் இதயபூர்வமாக நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா பாரதி எனக்கு நீண்ட நாள் நண்பன். பாரதி நான் காலேஜில் டிசைனராக வேலை செஞ்ச காலத்தில் நான் நிறைய படங்களுக்கு டிசைனராக, ஓவியராக என்னோடய கெரியர் சினிமாவில் விட ஆரம்பிச்சது. வேலியில்லா மாமரம் அப்படின்ற ஒரு படத்தில் நான் டிசைனராக வேலை செஞ்சேன். பாரதி அந்த படத்தினுடைய அசோசியேட் டைரக்டர். அது ஏறக்குறைய என்னுடைய கல்லூரி நாட்கள். காலேஜில் படிக்கும்போதே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஃபிலிம்ஸ் எல்லாம். 3ஆம் வரை, அந்த நாட்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங், வேலியில்லா மாமரம், இந்த மாதிரி. ஸோ எங்களுடைய நட்பு அதிலிருந்து தொடர்ந்தது. பாரதியோட அஸ்திவாரம், இன்னைக்கு சினிமாவுடைய அஸ்திவாரம்னாலே எழுத்து தான். அந்த அஸ்திவாரத்தை பிடித்து கொண்டு தான் இந்த பாரதி இன்று இந்த ட்ரீம் கேர்ள் வரைக்கும் நடந்து வந்திருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பாரதி வீட்டில் எப்போதும் புத்தகம் இருக்கும். நான் அந்த காலத்துலேயே நான் பாரதி வீட்டுக்கு அடிக்கடி போவேன். பாரதியோட அம்மா நல்லா மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க. நிறைய ரஷ்யன் நாவல்ஸ் நாங்கள் திருப்பி 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 பாரதி வீட்டில் பல முறை படிச்சிருக்கேன். என்னோடய புத்தக அறிவுங்கிறது ஆரம்பித்த காலங்கிறது வித் பாரதியோடு தான். அதில் பாரதி எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு இந்த புத்தக அறிவை கொடுத்துருக்கார். சினிமாவில் அறிவு, எழுத்துங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். அது இன்றைக்கி ரொம்ப இல்லாதனால தான் தமிழ் சினிமா ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு. இன்றைக்கி புத்தகங்கள் யாரும் படிக்கிறதில்ல. ஆனால் புத்தகத்தையும் எழுத்தையுமே தன்னுடைய ஆயுதமாக வச்சு இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிற இந்த பாரதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது ட்ரீம் கேர்ள்ன்றது என்னோடய படத்து டைட்டில் மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. முன்னாடியே சொல்லியிருந்தேன், நானே கூட வாங்கி வச்சேன். ரொம்ப அற்புதமான டைட்டில். நான் படம் பார்த்தேன். ரொம்ப பொய்டிக்காக, ரொம்ப அழகாக, இளமையாக பண்ணியிருக்கார் பாரதி. இந்த படம் வெற்றியடைய அவர் தொழில் எல்லாருக்கும், கலைஞர்கள், அவர் ஒர்க் பண்ண நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எப்படியோ மேடையில் மீரா அப்படிங்கிற படத்துலேருந்து இந்த மேடையில் பேச்சு ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மீரா படத்தில் நான் ஒரு உதவி எடிட்டராக நான் வேலை பார்த்த காலத்தில் பிசி சார் லெலின் விட்டிவிஜன் சார்கிட்ட வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த விஷுவல்ஸை, அந்த ரஷ்ஷை, முன்ன பின்ன நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறேன். அப்படி ஒரு மேதை. ஆக்சுவலாக எப்படி இசைஞானி அவர்களை நம்ம கொண்டாடுறோமோ, அதுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத இந்தியாவின் ஒரு மகத்தான ஒளிப்பதிவு மேதைனா பிசி சாரை சொல்லலாம். பிசி சார் படங்கள் பார்த்த பிறகு தான் வீடு இவ்வளோ அழகா அப்படின்னு மௌன ராகத்தில் தெரிஞ்சுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடு அழகுன்னு தெரிஞ்சதில்லை. வீடு அவ்வளோ அழகா, ஒரு காட்டன் புடவை அவ்வளோ அழகா அப்படின்னு தெரிஞ்ச படம் மௌன ராகம். நான் கமலா தேட்டரில் திருடா படம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் தீ தீ தித்திக்கும் தீ அப்படின்னு ஒரு பாட்டு. நம்ம ஊரில் இருக்கிற மியூசியம் இவ்வளோ அழகா அப்படின்னு அந்த பாட்டு வர்றப்போ ஒரு கட்டத்தில் அந்த லைட்லாம் ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகும். மொத்த தேட்டரும் கமலா தேட்டரில் கைதட்டி குமிச்சிச்சு. ஒரு வசனத்துக்கு கிடைக்காத கைதட்டு, ஒரு நடிப்பு, எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு மொத்த திரையரங்கமும் கைதட்டி மகிழ்ந்துச்சுன்னா, வெறும் ஒரு லைட்டில் ஒருத்தன் கவிதை சொல்கிறான், ஒரு மேஜிக் பண்ணுறாருன்னா அந்த பாட்டை நான் திருப்பி அடுத்த நாள் மறுபடியும் திருடா பார்க்குறேன். அதே இடத்துல கைதட்டு விழுது. ஸோ ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு கைதட்டை ஒருத்தர் வாங்கி தந்துட முடியும்னா, அதுக்கு பிறகு கூர்மையாக அவர் படங்களை பார்க்க ஆரம்பித்தா, அப்போ நாயகனில் பார்த்தா மெதுவாக நாயகன் வளர 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 ஆஃப் லைட்டில் இருக்க நாயகன் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவர் மரணமாகிறப்ப ஒரு பிரைட் லைட்டில் இறந்து போவார். ஒரு கதாசிரியர் கதை சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி ஒளியில் ஒரு கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு மேதையாக நான் பிசி சார் அவர்களை பார்க்குறேன். அவருடைய டைரக்ஷனில் குருதி புனல் ஆகட்டும், அக்னி நட்சத்திரம் ஆகட்டும். எனக்கு அக்னி நட்சத்திரத்தினுடைய ஃபோட்டோகிராஃபிலாம் பயங்கர வியப்பாக இருக்கும். எப்படா இது அப்படின்னு மணிசார்ட்ட ஒரு தடவை கேட்டப்ப, கார்ட்டூன் படங்கள்லாம் பார்க்குற ஒரு மேஜிக்கை பண்ணணும் அப்படின்னு நானும் பிசியும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு.
சொல்லலாம் என்ன வேணா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. ஆனால் அந்த மேஜிக்கை வந்து ராஜா அந்த சாங்கில் வந்து அப்படி இதுக்கு முன்னாடி சென்னையினுடைய எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியாது. அவ்வளோ அற்புதமாக வீட்டில் இருக்க வெங்கல தட்டு கூட வெங்கல பானை கூட மின்ற ஒரு அழகை வந்து திரையில் காமிச்சவர். அப்போ 35mm வெறும் ப்ராசஸிங், வெறும் ஃபிலிம், வெறும் லேபு, இன்னைக்கு இருக்கிற டிஐ கிடையாது, எதுவும் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மேஜிக்கை பண்ண ஒரு மகத்தான ஒரு ஒளிப்பதிவு மேதையாக நினைக்கிறேன். தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு மேதை. அவர்கிட்ட வர்ற அசிஸ்டன்ஸுக்கு எப்பா நான் பண்ணல அந்த படம் நீ பண்ணிக்கோ அப்படின்னு மொத்த இந்தியாவினுடைய மகத்தான ஒளிப்பதிவாளர்கள் யார்கிட்டருந்து வந்திருக்கிறாங்கன்னா பிசி ஸ்ரீராம்ங்கிற ஒரு மாபெரும் மேதைகிட்டேருந்து வந்திருக்கிறாரு. இன்னும் 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 தமிழ் சினிமா அவரை கொண்டாட வேண்டிய, மிக பெரிதாக கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நான் எப்பயுமே மேடை அவரோட ஷேர் பண்ணதில்லை. இந்த நேரத்தில் மேடையை நான் அவரோட ஷேர் பண்ணுறதை நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு மாபெரும் மேதையின் கரங்களில் தமிழ் சினிமா இன்னமும் மகிழ்ச்சியோடு அந்த விஷுவல்ஸ் அலைபாயுது ஆகட்டும், ஓகே கண்மணி ஆகட்டும், அவர் சீனிக்கம் பண்ணுறப்ப இருந்ததாகட்டும், தேவர் மகனில் கமல் சாரும் அப்படி சிவாஜி சாரும் இருக்கிறப்ப அப்படி பார்த்தா அப்படி ஒரு பொயட்டிக் பெயிண்டிங் மாதிரி வரைகிறதாகட்டும் அப்படின்னு பிசி சார் இருக்கிற மேடையில் இருப்பதை நினைத்து மிகவும் மகிழ்கிறேன், வணங்குகிறேன். திரையுலகம் அவருக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை சரியாக அவர் ஒளிப்பதிவை கொண்டு சேர்க்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு செய்கிற வேலை. ஏன்னா இன்னைக்கு வந்து மொபைலில் யார் வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம், யார் வேணால் என்ன செய்யலாம் அப்படின்னு மாறின ஒரு காலத்தில் 80களிலிருந்து அந்த மேஜிக்கை செஞ்சு கொண்டு இருக்கிற ஒருவரை நாம் கொண்டாட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். விரைவில் அப்படி ஒரு கொண்டாட்டத்திற்கு தமிழ் திரையுலகம் தயாராக வேண்டும் என்கிற ஒரு அன்பு வேண்டுகோளை இந்த மேடையில் நான் வைக்க விரும்புகிறேன். அடுத்து வந்து பல விஷுவல் கம்யூனிகேஷன் காலேஜுக்கு போவேன். அங்கே இருக்கிற முதல்வர்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு திரைப்படம் சம்மந்தமாகவோ கலை சம்மந்தமாகவோ லிட்ரேச்சர் சம்மந்தமாகவோ எந்த விருப்பமும் இருக்காது. சார் மாதத்துக்கு யாராவது ஒரு விஐபியை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கணும் சார் அப்படின்பாங்க. இப்படி தான் எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரி இருந்த ஒரு காலகட்டத்தில் கலை மீதும் ஓவியம் மீதும் நவீனம் மீதும் மிகப்பெரிய காதல் கொண்ட மருது சார் வந்து திரைப்படக் கல்லூரிக்கு நுழைந்தது என்பது மாபெரும் சாதனை. அங்கே புல் வெட்ட கூட ஆள் இல்லை. இப்போ தான் நான் வெளியே கேட்டேன், 10 கோடி ரூபா அவர் வந்த பிறகு எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் திரைப்படக் கல்லூரிக்கு சாங்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு தகவல் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து வந்த திரைப்படக் கல்லூரியில் தான் புலன் விசாரணையிலிருந்து ஊமை வெளிகளிலிருந்து தமிழ் சினிமாவை மலர்ச்சி ஏற்படுத்துகிற அந்த உலகம் வந்துச்சு. அது அப்படியே மண்டி போய் கிடந்துச்சு. அப்படியே புதர் மண்டி போய் கிடந்த ஒரு இடத்துல போய் ஒளி மாதிரி இருக்கிற மருது சார் அங்கே போய் அப்படியே உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு திரைத்துறைக்கான, திரை மாணவர்களுக்கான ஒரு ஒளிமயமான ஒரு காலம் அந்த எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். பர்சனலாகவும் என்னோடய எல்லா படங்கள் சம்மந்தமாகவும் அவர் எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்பார். எனக்கு அங்காடி தெரு படத்தினுடைய லோகோ வரைஞ்சி கொடுக்கணும், எளிமையான படம் அப்படின்னு கேட்டேன். அந்த அங்காடி தெரு டைட்டிலினுடைய லோகோவை ஜஸ்ட் 2 செகண்ட்ஸில் என் கையில் வரைஞ்சி வச்சுக்கோ பாலன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கும் அவருக்குமான உறவு இருக்கிறது. ஸோ அவரையும் இந்த மேடையில் நான் ஷேர் பண்ணுறதை நினச்சி மிக மகிழ்வோடு இருக்கிறேன். ரொம்ப ஆரோக்கியமான கலையின் உச்சகட்டமான 2 மேதைகள் இருக்கிற ஒரு மேடை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர்களை எல்லாம் இந்த மேடைக்கு அழைத்து வந்த எம்ஆர் பாரதி அவர்கள் பிருந்தா சாரதி மூலியமாக தான் எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தெரியும். ஸோ அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப ஒரு இளமை ததும்பும் ஒரு படமாக இருக்கிறது. ஸோ இந்த டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.